இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாலில் இருக்கிற ஏர் கிராக் அதை எப்படி பட்டி பார்த்து எப்படி அடைக்கிறதுன்றது பார்க்க போகிறோம். நிறையா பெயிண்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே அது மேலேயே பட்டி பார்த்துட்டு அப்படியே அதை அடைச்சிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு தகடோ இல்லை வால் தகடு அதை வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்திக்கணும். கொஞ்சம் கீறி விட்டுக்கணும். கீறி விட்டால் கொஞ்சம் ஆழமாகிடுதா, அதுக்கு மேலே வந்து பட்டி வச்சு அதை பார்க்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன், வீடியோ முழுசாக பாருங்கள். இது போல் வாலில் எங்கெங்கே ஏர் கிராக் இருக்கோ இது மாதிரி ஃபுல்லாக கீறி விட்டுக்கணும். கீறி விட்டு அந்த தூசியெல்லாம் தட்டி விட்டுறணும். இப்போ நம்ம எல்லா ஏர் கிராக்கையும் ஃபுல்லாக கீறி விட்டாச்சு. இப்போ நம்ம பட்டி எப்படி பார்க்கணுன்னு பார்க்கலாம். பெயிண்டர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மாதிரி தான் பண்ணுவாங்க. நல்லா பாருங்கள், பட்டி இப்படி மேலே வச்சுட்டு அதை ரொம்ப நைஸாக வலிச்சிடுவாங்க. இப்படி பண்ணுறதில் அப்போதைக்கு வேணால் கிராக் மறைஞ்ச மாதிரி இருக்கும் பெயிண்ட் பண்ணாட்டி, அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நான் பார்க்குறேன் பாருங்கள், தடியாக பார்க்கணும். இப்படி பார்க்குறது எதனாலனா பட்டி காஞ்ச ஒட்டி உள்ளே வந்து அந்த கேப்பில் வந்து பட்டி இழுத்துப்போம் அந்த கிராக், அதனால் போயிடும். நீங்கள் மெலிசாக பார்த்தீங்கன்னா அது கிராக்கு அப்போதைக்கு மறைஞ்ச மாதிரி தான், ஆனால் நல்லா ஊற்றி பார்த்தீங்கன்னா அது கிராக்கு அது நடுவில் கோடு போகும். இது போல் நிறையா பெயிண்டிங் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா, டிப்ஸு தேவைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.